மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறும் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு விஜய் வருகை தந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்கிட நாம் கேட்கலாம். தற்போது 2ஆம் கட்டமாக தாவேகா சார்பில் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. தற்போது அங்கு விழா நடைபெற இருக்கக்கூடிய இடத்துல தாவேகா தலைவர் விஜய் வந்திருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த விழா எப்போ துவங்கி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்வி விருதுகள் வழங்கும் விழா நடைபெறுகிறது. முதல் கட்டமாக கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் 528 பேருக்கு தாவேகா தலைவர் விஜய் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை ஆகியவற்றை வழங்கினார். தற்போது 2வது கட்டமாக இன்றைய தினம் இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த கல்வி விருதுகள் வழங்கும் விழா நடைபெறுகிறது. இன்று சுமார் 423 மாணவர்களுக்கு இந்த விருதுகானது வழங்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 14 மாவட்டங்களில் 75 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும், அதே போல புதுச்சேரி மாநிலத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் என 423 பேருக்கு இந்த கல்வி விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்காக காலை 7 மணி முதலே ஏராளமான மாணவ மாணவிகள், அவர்களது பெற்றோர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் இருந்தனர். தொடர்ந்து அவர்கள் முறையான பாஸ் பெற்ற பின்னரே அவர்கள் இந்த அரங்கத்தின் உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் காலை சிற்றுண்டியை அந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கப்பட இருக்கிறது. அதாவது கடந்த முறை நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீட் தேர்வு குறித்து பல்வேறு விஷயங்களை விஜய் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று என்ன பேசப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பும் இந்த மாணவர்கள் மத்தியில் எழும்பியிருக்கிறது. அதே போல இந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு சரியாக 10 நிமிடத்தில் துவங்கப்பட இருக்கிறது. இதற்காக ஏராளமானோர் வருகை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை உள்ளே அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கான மதிய உணவு இங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சி முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.